Hi dear students, welcome to ATBRMC YouTube channel. நம்ம paramedical counseling-கான first round choice filling எப்போ நடக்கும், நம்ம counseling-கான schedule எப்போ வரும், choice filling எப்போ பண்ணணும், then பார்த்தீங்கன்னா seat vacancy எப்போ வரும் அப்படிங்கிற detail information இந்த வீடியோல பார்த்துலாம். இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம paramedical counseling-ஐ பொறுத்தவரைக்கும் நமக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், கட் ஆஃப், ஜெனரல் ரேங்க் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த டைம்ல எல்லாருமே நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ வரும், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட்டாவே இருக்குது. நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் ஆல்ரெடி ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் பேஸ் பண்ணி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஸ் பண்ணி தான் நமக்கான பேராமெடிக்கல் கவுன்சிலிங் டேட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஒரே டைம்ல நடந்துருச்சு அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வெயிட் பண்ற நிறைய பேர் பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேராமெடிக்கலுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 13ஆம் தேதியில இருந்து எப்படியும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. 99% அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 13ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் போகுது அப்படின்னா, 22, 23ஆம் தேதிக்கு நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது, அதாவது டைம் டேபிள் ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்க எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த டேட்ல உங்களுக்கு ரிசல்ட் வரும், எந்த டேட்டுக்குள்ள நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அடங்கின ஒரு டைம் டேபிள் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நடத்துறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வரும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வராது. கவர்மெண்ட் காலேஜஸ், இஎஸ்ஐ காலேஜ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரும். தென் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பேஸ்டு பார்த்தோம்னா 200வது கட் ஆஃப்ல இருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ யாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டாம். தென் எல்லா கட் ஆஃப் இருக்கிறவங்களும் ஒரு ஐடியா சாய்ஸ் ஃபில் பண்ணவும் முடியாது. ஒவ்வொரு கட் ஆஃப் ரேஞ்சில தான் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட் அப்படிங்கறத அலாட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரவுண்ட பேஸ் பண்ணி ஒவ்வொரு கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. நமக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.